கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:5 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்க நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்க நிறைந்தவரே, ஐயா இரக்க நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், வந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உபரா ரிபாரா உப ரப ரி ரபரா உப்பாரா ரிகாரா உகிரக ஊரிகரா. என்னை விட்டு எடுபாடாத நல்ல பங்கு நீதான் ஐயா, என்னை விட்டு எடுபாடாத நல்ல பங்கு நீதான் ஐயா, ஐயா நல்ல பங்கு நீதான் ஐயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். உபிரா உபாரரா உபி ரபா உபி ரபா. உளையான சேற்றில் என்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் என்று தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம் விருப்பம் செய்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி ஒரு கமா போட்டிருக்காரு. அடுத்து பாருங்க, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளும் ஒரு உறவை நமக்கு பார்க்கிறோம். அந்த உறவை ஆரம்பிக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு குரோத்தை பார்க்கிறோம். இந்த குரோத் எப்படி இருக்குன்னா, ஒரு வளர்ச்சி, அவருக்குள் வேர். அந்த வேர் உள்ள போக 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 அந்த வர ஸ்ட்ராங்கர். ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிங்க. அவர்கள் கட்டப்பட்டவர்களும் அவருக்குள் நடந்து கொண்டு. சரி, எல்லாத்திற்கும் நம்ம ஒரு நபரை பார்க்க போகிறோம். அந்த நபர் பேர் நெகேமியா. நெகேமியா எடுத்துக்கொள்ளுமா, 1வது அதிகாரம் அவர் நாம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜெபிக்கிற மனிதன் நெகேமியா. வேர் ஒன்று இருக்கிறாரு, வளர்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா அங்க அவரை பார்க்கிறோம், ஒரு ஜெபிக்கிற மனிதன். முதலாக அவர் எப்ப ஜெபித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது. இப்ப ஒரு நபரை குறித்து நான் ஏற்கனவே தியானிச்சோம், யாபேஸ். ஞாபகம் தெரியல, யாபேஸை குறித்து உங்களுக்கு செய்தி போட்டிருக்கேன். யாபேஸுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கற்பத்திலிருந்து வெளியே வரும்போதே அவர் துக்கத்தின் மகன் சொல்லி பேரை கொடுத்துட்டாங்க. இவர் யார்ட்டையுமே போக முடியாது, அப்பாட்ட போக முடியாது, அம்மாட்ட போக முடியாது,
சகோதரர்கிட்ட போக முடியாது, ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் போக முடியும். ஆனா இங்க நெகேமியா அப்படி கிடையாது. இருக்கிறது அரண்மனையில் இருக்கிறார். அரண்மனை ராஜாக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறார். அப்படி முன்னாடி அப்படி என்னாலும் கேட்கலாம். ஆனா அவரை கேட்கறதுக்கு முன்னாடி பரலோக தேவனை பாருங்க, 5 நெகேமியா 1:5, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தை பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம வேர் கொள்ளணும், கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், நிலைத்திருக்கணும். நானா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம், அது பரலோக தேவன். தாவீது இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சின்ன வயசுல இருந்தே அவருடைய ஆண்டவருக்குள்ள ஒரு வளர்க்கப்பட்ட தாவீது அப்படின்னு அவங்க சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து என்ன செய்யறாரு? வளர்க்கப்பட்டார். பாருங்க, சங்கீதம் 51வது அதிகாரம், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். தாய்க்கும் தாவீதுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஆனா இங்க நெகேமியா யாரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறார். சரி, இப்ப இவர் எப்படி ஜெபித்தார்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு வாழ்க்கை, நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்த்து அதன் மூலமாக நமக்கு இது அப்ளை ஆகுது. நம்ம எப்படி சபைக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்றோம். ரைட், முதலாக நம்ம பார்க்க போகிறோம் நெகேமியா 1வது அதிகாரம் 2வது வசனத்துல. சூழ்நிலை பிரச்சனை வந்ததுலே காரணம். ஒரு சிலர் நம்ம செய்யற தவறுனால பிரச்சனை மாட்டிக்கணும். அப்படித்தாங்க, நம்ம வாயை கொடுத்து பிரச்சனையை வாங்கிக்கணும். வாயை கொடுக்காம இருந்தோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கணும். ஆனா நம்ம தப்பு, நம்ம மேல தப்பு, நம்ம ஒற்றுக்கொள்ள மாட்டோம், அது வேற. ஆனா நெகேமியாவுடைய பிரச்சனை என்னன்னா, அவர்னால வரல. என் சகோதரன் யூதன் ஒருவன் அனானியா வேறு வந்தாங்க. அவங்க 3வது பாருங்க, அதற்கு அவர்கள் சிறையிருப்பின் மீதியா இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கு நிந்தையை அனுபவிக்கிறார். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப வர்றாங்க, அங்க அலங்கம் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. கஷ்டம், பாடு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, விவசாயம் பண்ண முடியாது, எல்லாமே தரிசா கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க எப்படி பாக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேமின் அலங்கம் இடி. அலங்கம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு. இப்ப இவங்க வந்துட்டாங்க, திரும்ப எதிரிகள் வர முடியும். ஆனா அந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. இப்ப பாதுகாப்பு இல்லாத நிலைமைங்கிறது யாருக்கு சொல்லப்படுகிறது? நெகேமியாக்கு. வசனம் நமக்கு இப்ப என்ன தியானிச்சுக்கிட்டோம்னா, நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறோம், பாதுகாப்பு. வசனத்தை வாசிக்கிட்டா, கொலோசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனே பாதுகாப்பு வந்துருச்சு. அலங்காரத்து அங்க அலங்கத்தை காணும். அதன் வாசல்கள் அக்னியால் வாசல் இன்னொரு பாதுகாப்பு. எதனால சுட்டரிக்கிறாங்கன்னா, அந்த எதிரிகள் தங்களுடைய கோபத்தை காட்டுறாங்க. சரி, இதனால நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது வசனம், இந்த வார்த்தைகளை நான் கேட்ட பொழுது, நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனம், கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது. ஒரு சோகம் வந்து உட்கார்ந்துடும். அது உன்னுடைய கேரக்டர். கிறிஸ்து எல்லாருடைய ஹியூமன் பீயிங். எலியா வானத்திலிருந்து அக்னி இறக்குனார், 450 பாகால் தீர்க்கத்தை வெட்டிய விட்டார். ஆனால் எசேபேல் நான் உன்னை கொன்றுவேன்னு சொன்ன உடனே உட்கார்ந்துட்டார், சூரச்செடிக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டார். இவர் சூரச்செடி கீழே உட்காரல. நெகேமியா 1வது அதிகாரம் நான் உபவாசித்து மன்றாடி உட்கார்ந்து அழுது. ஏன் உட்காராரு? எங்க ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆண்டவர், அந்த எருசலேம்ங்கிறது இவ்வளவு ஒரு அருமையான ஒரு பட்டணம். தாவீது அதை எவ்வளவு நேசிச்சார். அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் இப்படி இருக்கு. இன்னைக்குள்ள சூழ்நிலை தான் நம்ம பார்க்கணும். சரி, அழுது சில நாட்களாக துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இப்ப பரலோகத்தின் தேவனை நோக்கி இன்று என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய வாழ்க்கையில அவருக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவால செய்யக்கூடியதை விட இந்த ராஜா பரலோக தேவனால் எனக்கு ஒரு ஒத்தாசை வர முடியும். இப்ப ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கும். ஒரு சிலர் உங்களுக்கு நல்லா தெரியும்,
ரொம்ப உங்க வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதமா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? ஆசீர்வாதமா இருக்கீங்க. பயங்கர பவரோடு இருக்கிறீங்க. அந்த நபர் உங்களோட பவர்ஃபுல் மேன் ஒருத்தர் வந்து சொல்லுவார், பிரதர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க நம்பர் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன். எப்ப சொல்றாரு? நல்ல ஆசீர்வாதம் இருக்கும்போது. ஆனா உங்க சூழ்நிலை எல்லாம் டவுன் ஆயிடுச்சு, எல்லாமே இழந்துட்டீங்க. இப்ப நீங்க ஒரு போன் அடிங்க அவருக்கு, ராங் நம்பர் ஒரு போன் வச்சிருவாரு. இந்த நபர் உங்கள்ட்ட நம்பரை கொடுத்து உங்க பிரச்சனை வந்தா என்னை கூப்பிடுங்கன்னு சொல்றாரோ அவர் பேச மாட்டார். ஆனா பரலோக தேவன் எல்லாம் இழந்துட்டாங்க. அப்படி எம்டியா இருக்கிற இடத்துல இருந்து அவர் கூப்பிடுகிறார். காரணம், ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். சரி, ஆகார் ஆபிரகாமுடைய முதல் மனைவி சாராளுக்கு அடுத்து வந்த ஒரு பெண், அடிமை பெண். இவர் குழந்தை அழுகுதுங்க. குழந்தை அழுகும் பொழுது ஆண்டவர் அந்த குழந்தையுடைய அழுகை சத்தத்தை கேட்கிறார். ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. அம்மா பிள்ளைய விட்டுட்டு போயிடுச்சு. என்னால இந்த பிள்ளை சாகிறத பார்க்க முடியாதே, விட்டுட்டு போயிடுச்சு. பிள்ளை அழுகுது. ஆண்டவர் பிள்ளைய பார்க்க, பிள்ளைய பார்த்து இது வர அங்க ஒரு துறவு இருந்தது எல்லாருக்கும் தெரியாது, அங்கதான் இருக்குது. ஆண்டவர் கண்களை திறக்க வைக்கிறார். இதுதான் மேட்ச். இப்படி ஆகாருடைய கண்களை திறக்கிறதுக்காக ஒரு பாடுகளை அனுபவிக்கிறார். இப்ப பரலோக தேவனை பார்க்கறதுக்காண்டி இந்த பாடுகள். இப்ப நான் உங்களுக்கு வந்து கேட்கிறேன், நெகேமியா வாழ்க்கையில இந்த சம்பவம் நடக்காம இருந்தா ஜாலியா இருந்திருப்பார். அதாவது அவர் இந்த ராஜ போஜனத்தை அவர் சாப்பிட்டுட்டு ராஜா கொடுக்கணும். ஏன்னா அதுல பாய்சன் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கான்ட்டு. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இவர் தான். இந்த நேரம் பரலோக தேவனை போய் பார்க்க முடியும்? அதெல்லாம் முடியாது. நல்லா இருக்கு ஐயா, உனக்கு சாப்பாட்டுக்கு நீ கஷ்டப்படணும், ஆனா எனக்கு பாரு இந்த பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு இருக்கு. ஆனா வாழ்க்கை என்னன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தா போகும்போது தெரியாது. ஜெபம் பண்ண தெரியாத ஆகார் ஒரு ஜெபத்தை பண்றான். என்னை காண்கிற தேவன் சொல்லி அவருக்கு பேரை வச்சிட்டான். என்னை காண்கிற தேவனே நான் கண்டேன்னு சொல்லி. இங்க ஆகார் கொடுத்த பேர் வேற, இங்க பரலோக தேவன் அவரை நோக்கி பார்க்க வைக்கிறார். சரி, இந்த ஜெபம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு துக்கத்தை உண்டாக்குது. அந்த துக்கத்தை உண்டாக்குறதுனால பாருங்க, 2வது அதிகாரம் 2வது. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமா இருக்கிறது. உங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லணும் நீங்க எப்படிப்பட்டவர்கள், என்ன நிலைமை இருக்கு. ஒரு முஸ்லிம் சகோதரி என்னை பார்க்க வந்துச்சு. என்னோட சீனியர் பொண்ணு, உங்களை பார்த்தா நீங்க ஜெபிக்கிறோன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு ரவுடி முகத்தை நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க ரவுடின்ட்டு. அவன் பார்வை, அவனுடைய லுக்கு, அவனுடைய எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அப்ப ராஜாவால ஸ்டடி பண்ண முடியும். இந்த ராஜா வாழ துக்கத்தை மாற்ற முடியாது, பரலோக தேவனால் துக்கத்தை மாற்ற முடியும். இதுதான் கான்செப்ட். இப்ப நம்ம வசனத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன். கொலோசியர் 2வது அதிகாரம் நம்ம பார்க்கிறோம். 6வது வசனம், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டா தான் நம்ம ஜெபிக்க முடியும். ஏற்றுக்கொண்டா தான் பரலோக தேவன். இல்லைன்னா முடியுமா? நமக்கு முடியாது. ரட்சிக்கப்பட்டதுனால முடியும். அவருக்குள் வேறு கொண்டவர்கள். இந்த வேறு கொள்றதுக்கு காரணம் என்ன? அங்க நோக்கி பார்க்கணும். அங்க பார்த்து 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 நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருந்தீங்கன்னா வேறு உள்ள போயிட்டே இருக்கு. அடுத்து பாருங்க, அவர் மேல் கட்டப்படுறாங்க. அவர் மேல் கட்டப்படுறதுதான் உங்கள் மூலமாக ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும். இப்ப துக்கத்தில் இருக்கிற ராஜா ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வாசலை திறக்கிறார். வாசிப்போமா? எந்த காரியத்தினாலே உங்கள் துக்கம் படுதோ அதற்கு முடிவு வர ஒன்லி பிரே. எந்த காரணத்தினால உங்களுக்கு துக்கம் வரும், அது பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்க, பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுனால இருக்கட்டும், எது இல்லையோ அது இல்லாத ஒன்று உங்களுக்கு துக்கப்படுது, அதுல இருந்து விடுதலை கிடைக்கணும்னா ஜெபம், பிரேயர். பிரதர் சாம் ஜெபத்ரே ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொன்னார். பாலியங்கி சோ அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தேவ ஊழியக்கார். அவர் பெரிய சபை வச்சிருக்கிறார் கொரியா தேசத்தில். தமிழ்நாட்டில இருந்து பிரதர் சாம் ஜெபத்ரே 2-3 ஊழியக்காரர்கள் இங்க இருந்து கொரியாவுக்கு போறாங்க. போய் இவங்க இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா அவரு டைம் கொடுப்பார்.
அவங்களோட பேசுறதுக்கு. இந்த ஊழியக்காரர்கள் சாமி ஜபத்திரை இவங்க 2-3 பேர் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, அவங்க எல்லாம் கையில நோட் புக் வச்சுக்கிட்டாங்க, பேப்பர் வச்சுக்கிட்டு பேனா வச்சுக்கிட்டு உங்களுடைய குரோத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. பாலியங்க சொல்லிட்டு இவர் பாயிண்ட் சொல்லுவாரு. அந்த பாயிண்ட் அத்தனையும் நம்ம ஃபில்அப் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் போய் இதே மாதிரி ஒரு சபையை நம்ம கட்டிடலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் குறிப்பு, நம்பர் 1 பிரேயர் அப்படின்னா, நம்பர் 1 பிரேயர். நம்பர் 2 போட்டாங்க ஜபம் பிரேயர். நம்பர் 3 பிரேயர்னு சொல்லிட்டு போயிட்டான். 3 தடவை ஜபம் 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 வச்சுட்டு போயிட்டான். இது தவிர வேற எந்த வழியே கிடையாது. இப்ப நெகேமியா துக்கிக்கு காரணம்னா அவனுடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு இல்ல, இன்னைக்கு சத்ருனுடைய பிளான் மாற வேண்டும். சத்ருனுடைய பிளான் மாறுவதற்கு ஆண்டவர் சில நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் நமக்கு ஒரு 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 பாதையாக இருக்குங்க. அந்த நாட்கள்ங்கிறது நமக்கு ஒரு பாதை. அது என்னது நாட்கள்ங்கிறது பாதை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வாசனத்துல இருந்து காட்ட போகிறேன். வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் எடுத்துக்கோங்க, 2வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்துதல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது. நம்பர் 1, இதோ நீங்கள் சோதிக்கும் படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களிலே சிலரை காவலில் போடும். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். 10 நாள். அதுக்கப்புறம் நீ மரண பரிதி உண்மையாக உனக்கு ஜீவிது. 10 நாள்ங்கிறது ஒரு பீரியட். அந்த 10 நாள்ங்கிறது 10 மாதமா இருக்கலாம், 10 வருஷங்களா இருக்கலாம். ஆபிரகாமுக்கு 25 வருடங்கள் ஈசாக்கப்பட்டுள்ளது. என்னுடைய மகள் திருமணம் ரட்சிக்கப்பட்டு 7வது வருஷத்துல நடந்துச்சு. 2000 ரட்சிக்கப்பட்டு 2007 என் மகளுக்கு திருமணம். 7 வருஷம் பார்த்து எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு என் மக வாழ்க்கையில் அப்படி ஒரு சமாதானம். 2 பசங்க இருக்காங்க. கேட்பேன், குட்டி மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? சந்தோஷமா இருக்காருப்பா. அப்போ நமக்கு அப்ப அந்த 10 நாள்ங்கிறது எங்களுடைய மகளுடைய குடும்பத்தில் 7 மாதம் பிரச்சனைக்கு 7 மாதம் பிரச்சனைக்கு அப்புறம் சமாதானம். அப்ப 10 நாள் பிக்ஸ் பண்ணிட்டார். இதை நீங்க மாற்றவே முடியாது. சரி, எப்பொழுது ஜெபித்தார் அப்படின்னு நான் பார்க்கணும். எதற்காக ஜெபிக்கிறார்? 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன? நீ கேட்கிற காரியம் என்ன? அப்பொழுது நான் பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, இந்த ராஜா ஒரு கேள்வியை கேட்கிறார். இவரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாட்ட கேட்கிறாரு, ஆனா இவர் பரலோக ராஜாட்ட கேட்கிறார். அங்க பாக்குறார். இது அங்க சீக்ரெட். இப்ப நமக்கு ஒரு உறவை பாக்குறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம வேர்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உறவு கரெக்டா இருக்கணும். உறவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஒரு சகோதரன் பிரதர், அவரு பயங்கர பைபிள் ஸ்காலர். நான் பார்த்தவர். அவர் இந்து குடும்பத்தில் பிறந்து நல்ல பைபிள் நாலேஜ் அவருக்கு. என்னென்னமோ ரெஃபரல் பைபிள் வாசிப்பார், அதை வாசிப்பார், இதை வாசிப்பார். ஒரு தடவை என்கிட்ட வந்தார். வந்து ஒரு உதவிக்காக வந்தார். அவர் பையனுக்கு அந்த 3rd ஸ்டாண்டர்ட்ல ஒரு சீட்டு வேணும். அது ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு. அது அவ்வளோ லேசில் யாரையும் அனுப்ப மாட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் மேன் தெரியும். அதனால நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். உடனே சீட் கிடைச்சிச்சு. உடனே சொன்னார், பிரதர், நான் ரெகுலராக வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து பைபிளை தியானிப்போம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை? நான் சொன்னேன், எனக்கு இதை விட பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. நான் ஒரு நன்மையை கொடுத்ததுனால கேட்கல. நம்முடைய உறவு ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் வரணும். நீங்க ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த ஆஃப் டைம் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ஈவினிங் ஆஃப் இருக்கும். அந்த அப்பெல்லாம் டியூஸ்டே, ஃப்ரைடே, சண்டே ஆஃப் இருக்கும். ஏதாவது ஒரு டைம் ஒரு 1 hour இங்கே கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருவேன்ட்டு இந்த சீட்டை வாங்கின கையோட போனார். அவ்வளோதான், வரவே இல்லை. அப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு வர்றாரு. எதுக்காக வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி இவனுக்கு அடுத்த செக்ஷன்ல மாத்தணுமா, 10th மாத்தணும்.
நான் சொன்னேன், எனக்கு அவர் கூட கான்டாக்ட்லாம் விட்டுருச்சு, என்னால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு நான் நைஸாக ஒதுங்கிட்டேன். அப்போ உறவே கிடையாதுங்க எனக்கு அவருக்கு. ஆனால் தேவைக்கு மட்டும் வருவார். சீட்டு வேணும், நான் வியாபாரியா சீட்டை வச்சு வித்துட்டு இருக்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்ட்டு. காரணம் என்ன, உறவு கட்டாயிருச்சு. எதுக்கு வருவார்? நான் வேற எதுவும் கேட்க மாட்டேன். நீங்கள் பைபிள் சொல்லித்தரீங்க, டீச் பண்ணுறீங்க, எனக்கு பைபிள் தெரியுமா, கொஞ்சம் தெரியும். ஆனால் அவருக்கு இன்னும் வித்தியாசமான ஆங்கிள் அவர் சொல்லி கொடுப்பாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உறவு, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உறவை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் விருப்பத்தையும் செய்கையும் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்போம். 4:8. எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாக வரவும் வேலையை தடுக்கும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இப்ப அலங்கம் கட்டப்பட போறது, தடை வருது. இப்ப என்ன? ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, இதான் வேர்கொள்ளணும். நீங்க உறவு நம்பர் 1. அந்த உறவுல ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். இதான் உறவு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் ஆசை நம்ம ஜெபம் பண்றதுல ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி. ஆனா கொடுப்பார். எப்ப கொடுப்பார்னா பிரச்சனை மத்தியில அவர்கிட்ட நம்ம போகணும். முன்னாடி ராஜா இருக்காரு. ஆனா இங்க பாருங்க, 4வது அதிகாரம், எருசலேம் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு, எல்லாம் ஆப்போசிட் குரூப் எரிச்சலாயிடுச்சு. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். ஜாமக்காரர்கள் யாருன்னா ஜெபிக்கிற மனிதர்கள். இப்ப இந்த ராஜேஷ காணும், ஜானகியமா இருக்காங்க. 7 மாசத்துக்கு முன்னாடி எங்க மக வீட்டுல பிரச்சனை ரொம்ப மும்முரமா அப்படியே பீக்ல போயிட்டு இருக்குது. அப்ப பஞ்சாயத்து பேசுறதுக்கு என்னைய கூப்பிட்டு விட்டாங்க. நான் போறதுக்கு முன்னாடியே ராஜேஷை கூப்பிட்டு ஜானகி அம்மாள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா ஜெபிக்க அவங்க. நாங்க போயிருக்கும்போது எங்கெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போனேன். அத்தனை சாதகமான காலத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. காரணம், பிரச்சனை வந்த உடனே நான் ஜெபிக்கணும், ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை வைக்கணும். அதான் ஜாமக்காரர்கள். நானும் ஜெபம் பண்ணணும், ஜாமக்காரர்கள். அடுத்த பிரச்சனை உங்களுக்கு காட்டுறேன். 4வது அதிகாரம் 10வது. அப்பொழுது யூதா மனிதர்கள் சுமைக்காரனுடைய பலன் குறைந்து போகிறது. பலன் குறைந்து போகிறது. இது சாத்தானுடைய அடுத்த ட்ரிக். நீங்க ஜெபம் பண்ண விடாதபடி அவன் என்ன செய்வான்னா உங்களை வீக் ஆக்கிடுவான். எப்படி வீக் ஆக்குவான்னா உங்களை தளர்ந்து போக வைப்பான். இரவும் பகலும் வைக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு காலையில 7 மணிக்கு ஊழியத்துக்கு போவோம். நானும் என் மனைவியும் போவோம். அன்னைக்கு காலையில எனக்கு ஒரு ஃபீவர் மாதிரி வந்துருச்சு. என்னால கண்ணை திறக்க முடியல, கையை தூக்க முடியல, படுத்த மாணிக்கு கிடக்கிறேன். என் மனைவிட்ட சொன்னேன், அச்சி யோவான் எடுத்து கொஞ்சம் வாசிக்க ஆரம்பி, நீ நல்லா தானே இருக்க. உடனே வேளாமான்னு வசனத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா ஒரு 10 நிமிஷத்திலே எந்திரிச்சு உட்காந்துட்டேன். என்ன எந்திரிச்சிங்க? நல்லா ஆயிட்டேன்ல, இது இப்படி போயிடுச்சு, சரியா போச்சு. ராஜா சிங் பிரதர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரு நான் சேர்ந்து தான் போவோம். 3 பேரும் ஊழியத்துக்கு போவோம். அவர் சொன்னா, ராஜா சிங் பிரதர் போக சொல்லுங்களேன். நான் இங்க பார்த்து நம்ம போவோம். ஆண்டவர் பெல்லம் குடிச்சு சொல்லி ஜாமக்காரர்கள் இங்கே மனைவி வசனம் வந்துச்சு, சரியா போச்சு. இது ஆண்டவர் நம்முடைய இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். பிரச்சனை வரும்போது ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்க, பிரச்சனை வரும்போது ஜெபிக்கணும். அது ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனேல போறார். லூக்கா 22வது அதிகாரம் 22வது அதிகாரம் 44வது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். இங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேண்டியது. அவருடைய கெத்செமனேக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா அவருக்கு பலவீனம் வருது. ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். இதாங்க நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் சப்போர்ட் அனுப்புறாரு. பரலோகத்திலிருந்து தேவ தூதன் அனுப்புறாரு. இதுதான்
சரி, அடுத்து ஒரு தலைப்பு நான் கொடுக்கிறேன். எப்படி ஜெபித்தான்? நெகேமியா எப்படி ஜெபித்தான்? இது அடுத்த கேள்வி. நெகேமியா 1வது அதிகாரம் 9வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நெகேமியா 1:9, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவையின்படி செய்வீங்களால உங்களை தள்ளுண்டு போனவர்களை வானத்தின் கடத்தில் நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், என் நாமம் விளங்கும்படி திரும்பி என்று உம்முடைய தாசன் கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தர். அடுத்து எப்படி ஜெபிக்கிறார்னா, வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறார். இதாங்க, நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே செய். இது அடுத்த ரகசியம். எவ்வளவு காலம் நீங்க வார்த்தைகளை முன் வைக்கிறீங்களோ அதுதான். இங்க பாருங்க, இந்த 9வது வசனத்துல வார்த்தையை முன் வைக்கிறார். கடைசி வசனத்தை பார்ப்போம். நெகேமியா 13வது அதிகாரம் 31வது வசனம். இதுல தன்னை லாஸ்ட் ஆக்கிறாங்க. வசனத்தை வச்சாரா, குறிக்கப்பட்ட காலத்திலே செலுத்தப்பட்டவர்களை என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தவர்கள் கிடைச்சிருப்பாங்க. என்னை நினைத்தவர்கள் லாஸ்ட் ஆச்சுட்டார். ஃபர்ஸ்ட் வாசனம். இதுதான் உங்க பேட்டர்ன். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் தலைகீழா மாறிடும். எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அதை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாத்தையும் குடுகுடுப்ப மாதிரி குடுன்னு கேட்பாரு. ஆனா பாக்குறது ஃபர்ஸ்ட் வாசனம், 2வது உங்களுடைய ரிக்வெஸ்ட். நெகேமியா 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன? நம்மளை விசாரிக்க ஆண்டவரத்தில் உண்டு பண்ணிருக்க. உங்களுடைய தேவை ஒன்று ஆண்டவரை பார்க்கறீங்க, யார்கிட்ட சொல்லல. அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னாலே உங்கள் கவலைகள்லாம் அவர் மேல வச்சிருக்கு. ஆனா விசாரிக்கிறது அவரா இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தையா போய் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸ்டீஃபன் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலி பக்கத்துல ஒரு பாஸ்டர், கொஞ்சம் உடம்புல லிக்விடாரமாவா இருக்குமா, அவர் என்னை பார்த்தாராம். நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி ஸ்டீஃபன் ஒரு பிரதர் இருக்காரு, அவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாருன்னு சொல்லி. ஓஹோ, ஸ்டீஃபன் அப்படித்தானா வேலை நடக்குன்னு இவருக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேரை வச்சு போன் பண்ண வைக்கிறாரு ஸ்டீஃபன். அது நம்ம பிரேயர் செல்ல வர ஒரு சகோதரி ஒருத்தி இருக்கா, அவளையும் பிடிச்சு பாப்பா நீயும் போன் பண்ணி சொல்லி ஸ்டீஃபன் என்கிட்ட யாரும் கூப்பிடு. இது நான் சொல்லிட்டேன் ஸ்டீஃபன் சொல்லி. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, அண்ணே ஸ்டீஃபன் அண்ணே, இவர் சபைக்கு நான் முந்தி போய்கிட்டு இருந்தேன், அவர் அங்கிருந்து துரத்தி விட்டாங்க, அவர் அங்கே கிடையாது. நீங்க சிஜி டாக்டர் சொல்லி அவர் சபை கட்டுறதுக்கு நீங்க காசு கொடுங்க. பார்த்துக்கோங்க, மக்கள் விசாரிக்கிற தேவனை விட்டுட்டு எப்படியெல்லாம் ரூட் போட்டு இந்த வேலையை நடத்தும். இது அவங்க பிளான். முதல் வசனத்தை பாருங்க. அர்த்தசாட்சா ராஜாக்கு முன்பாக நிற்கையிலே, முன்னாடி நிற்கிறாரு. முன்னாடி நின்னாலும் அப்பா அவர் விசாரிக்கிறார். ஆனா ஜெபம் பண்ணும் பொழுது விசாரிக்கிறது. இதுதான் பேட்டர்ன், இதை மாற்ற முடியாது. 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்மளுக்கு வாசனை. தேவாலயத்தில் இருக்கிற அரண்மனை கதவுகள் வேலைக்கு என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினாலே ராஜாவுக்கு கட்டளையிட்டு. தயவுள்ள கரம், தேவ கரம் உங்க மேல இருக்கணும், கட்டளை வந்துடும். இன்னைக்கு இந்த பேட்டர்ன் நீங்க புரிஞ்சுக்கணும். தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கா, அது இருக்கணும். இருந்தா தான் இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, கொலைசை 2வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி, ஏற்றுக்கிட்டாச்சு, உறவு வந்துருச்சு, அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்கள். இந்த கட்டப்படும் போது ஒரு ஆசீர்வாதம், ஒரு வளர்ச்சி, உங்களுடைய குரோத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் இருக்கும்போது மற்றவங்க பார்ப்பாங்க, இயேசுடைய பிள்ளை அப்படின்னு பார்ப்பாங்க. சரி, 2வது அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறதை ராஜா சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கையில். இதுதாங்க, உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா மற்றவர்கள் உங்களோட இணைந்துக்கலாம். வாட்டாண்டியா ஒன்னும் இல்லையா நம்ப ஒன்னே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஃபர்ஸ்ட் உறவு இருக்கணும். நீங்க அவரை நோக்கி பார்க்கணும், அவரை முன் வைக்கணும். இதுதான்
இதை மாற்றவே முடியாது. சரி, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், எடுத்துக்கலாமா? ஒன்று நாளாகமம் 12வது அதிகாரம். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 22. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனிதர்கள் அவரிடத்திலே வந்து சேர்ந்தபடினாலே அவர்கள் தேவசேனை போல மகா சேனையானார்கள். இதை விட என்ன தாவீது சொல்லுவாங்க, எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கேன், அவர் எனக்கு முன்னாடி நான் அசைக்கப்பட மாட்டேங்கிறார். இந்த முன்னாடி வைக்க 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 ஆண்டவர் என்ன செய்ய சேனைகளை அனுப்புறார். தாவீது யாருங்க? ஆடு மேய்த்து கொண்டது. ஆடு மேய்த்துட்டு இருக்கும்போது கர்த்தரின் மேய்ப்பரா இருக்காருன்னு சொல்லி ஆடை மேய்ச்சிக்கிட்டே இருக்கிற ராஜாவாக்கிட்டார். ராஜாவாக்கிட்டு அடுத்து என்ன செய்யறாருன்னா 23 கர்த்தருடைய வார்த்தையை முன்ன வச்சிட்டார். சவுலின் ராஜ்யபாரத்தை திருப்ப கொண்டார். பெரிய லிஸ்டே வருது. இந்த லிஸ்ட் அத்தனை பேரையும் மகா சேனையாக மாற்ற தேவசேனை, கடவுளுடைய யுத்தம் அந்த மாதிரி கொண்டார். எல்லாம் நீங்க நம்பும் பொழுதுதான் இது புரியும். இது ஆண்டவர் கொடுக்கிற விசேஷமான ஆசீர்வாதம். சரி, 4வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்போம். நெகேமியா 4:15. எங்களுக்கு செய்தியை தெரிவிக்க வந்தது, தேவன் அவருடைய ஆலோசனையை அபத்தம் பண்ணிடலாம் என்றும் எங்கள் பகைஞர் கேட்ட பொழுது. இது அடுத்த ஒரு குறிப்புங்க. நீங்க கட்டப்படுறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமான பிளான் நடக்குதுங்க. எனக்கு விரோதமாக எத்தனையோ பிளான் நடந்துச்சுங்க. ஆனா அதான் அந்த அபத்தம் பண்ணினார். அதுபோல நெகேமியாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய பிளான் நடந்துட்டு இருக்கு. அது சீக்ரெட் பிளான். அந்த பிளான் நடக்கல பாருங்க. அவர்களுடைய தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்று எங்கள் பகுதியில் கேட்டு. இதுதாங்க ஃபர்ஸ்ட். நீங்க அவரை நோக்கி பாக்குறீங்க, உறவு கரெக்டா, வார்த்தை முன்னாடி வைக்கிறீங்க, உங்களை லாஸ்ட் ஆச்சுறீங்க, தொடர்ந்து போயிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். தேவசேனையை மாத்துறாரு. அங்க அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை தேவன் அர்த்தமாக்கிறார். அன்னைக்கு அகித்தோப்பேலுடைய ஆலோசனைப்படி நடந்திருந்தா தாவீதை ஒரு செகண்ட்ல காலி பண்ணிட்டாங்க. ஆனா சத்ருடைய ஆலோசனையை கேன்சல் பண்றாங்க. 11வது வசனத்தை வாசிக்கிறேன். எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவிலே வந்து அவர்களை கொன்று போடும் மற்றும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமல் என்று விதமாக வேலை. நாங்க அவங்களை கொலை செய்வேன் அந்த அளவுக்கு பிளான் போட்டாச்சு. ஆண்டவர் அதை கேன்சல் பண்ண வச்சார். அதாவது இதுதான் தேவனுடைய ஒரு விசேஷமான ஒரு பவர். நீ பிளான் போடு, என்னனாலும் செய். பவுல் இந்த கொலை செய்யறதுக்கு ஒரு பெரிய டீமே ரெடி பண்ணிட்டாங்க. பெரிய டீம். அந்த டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் பவுலை கொல்லும் வரை நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம், உபவாசம் இருந்து நாங்கள் என்ன செய்வோம், உட்கார்ந்துருப்போம். அப்படி உபவாசம் பண்ணோம்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அதை கேன்சல் பண்ணி பவுல அந்த இடத்துல இருந்து அழகா காப்பாற்றி கொண்டு போகிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்ருடைய யுத்த ஆலோசனையை ஆண்டன் சார் ஒரு செகண்ட்ல கேன்சல் பண்ணி முடிச்சவர். சரி, ஒரு வாக்கு தத்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாக்கு தத்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்கம்மா. வாக்கு தத்தம்னா என்ன சொல்லுங்க? நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமான ஒரு காரியத்தை கொடுப்பாரு. அதை அவரால் மாத்திரம் கொடுக்க முடியும், எல்லாராலும் கொடுக்க முடியாது. சரி, இஸ்ரேலுக்கு விரோதமாக குறி சொல்றதும் கிடையாது, மந்திரம் கிடையாது. இதாங்க, இதை நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ ஆண்டவர் உங்களை ஒரு விசேஷமான பாதுகாப்போட கொண்டு செல்வார். ஜெபிக்க முடியுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா.
நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் வேர் ஊன்ற வேண்டும் அப்பா. வேர் ஊன்றி கனி தர வேண்டும். வேர் ஊன்றி கனி தருவதற்கு ஒரு மெத்தட் நாங்கள் பார்த்தோம். நெகேமியா வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். இன்று எங்கள் வாழ்க்கையில நெகேமியாவுடைய பேட்டர்ன் படி வாழ எங்களுக்கு கிருபை பார்த்தோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.